ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்டபிள்யூ ஷேர்ஸ். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் டிஎம்டபிள்யூ குரூப்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்கிற அதோட பிளேலிஸ்ட்டோட தான் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஆனால் பட் இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் பேச போகிறோம். அது என்ன டாபிக்னா, ஒய் சுட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். அப்படின்னா எதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓகே, ஆனிட்டு என்ன ரீசனுக்காக பண்ணணும், அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதனால நம்மளுக்கு என்ன லாஸ் இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் நம்ம அதனால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து எதுக்காக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே யோசிக்கிறது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பணம் சம்பாதிக்கணும்ன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? எல்லாருமே வர்றது காமனாக வந்து என்ன, நம்ம காசு போட்டோம்னா காசு வந்து வரணும், பெனிஃபிட் வரணும், அது மாதிரி தான். காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் மார்க்கெட் வரணும்னு நினைக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இது ஒரு ரீசன் தான். அது எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கின்றது ஆசை இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. இது கரெக்ட் விஷயம். நான் அதை பற்றி எதுவும் தப்பு சொல்லவில்லை. பட் அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன்னா எல்லாருக்கும் கான்செப்ட் இருக்குதான். ஆனால் இதோட இன்னொரு இம்பாக்ட் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நாம இன்வெஸ்ட் பண்ற காசால நம்ம நாடும் முன்னேறும். சரிங்களா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்முடைய நாடு முன்னேறும். அதுக்காக தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் ரன் பண்றாங்கன்னா, இதனால தான். ஓகேங்களா? சரி சார், என்னங்க சார் இப்படி சொல்றீங்களா? அது என்ன சார், அது எப்படி சார்னாக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். வீடியோல ஐபிஓ பத்தி நம்ம பேசியிருந்தோம். ரைட்டுங்களா? ஐபிஓ பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா? அந்த ஐபிஓன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா அந்த வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோட பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதில் போய் நீங்க பாருங்க. ஓகே, ஐபிஓன்றது என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஓகேங்களா? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸ்க்கு, ஓகேங்களா, அந்த கம்பெனி லிஸ்டட் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குறோம். நம்ம வாங்குறத வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து என்எஸ்சி கொடுக்குறோம். என்எஸ்சி என்ன பண்ணுது, கம்பெனிக்கு கொடுக்குது. கரெக்டுங்களா? கம்பெனிக்கு கொடுக்குது. அப்போ வந்து கம்பெனி என்ன பண்ணுது, அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க. கரெக்டுங்களா? இப்போ பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ் உடைய வருமானம் வரதுல நம்மளுக்கு பாதி பங்கு கொடுக்குறாங்க. கரெக்ட் இல்லைங்களா? பட் ஆனா அதுல இன்னொரு விஷயமும் பண்றாங்க. அவங்க வந்து கம்பெனி வந்து டாக்ஸ் கொடுக்குறாங்க, டாக்ஸ் பே பண்றாங்க. கரெக்டுங்களா? டாக்ஸ் பே பண்றாங்க. அந்த டாக்ஸ் யாருக்கு பே பண்றாங்க? கவர்மெண்ட் பே பண்றாங்க. அந்த கவர்மெண்ட் அமௌண்ட் யாருக்கு வருது? அதுவும் நம்மளுக்கு தான் வருது. கரெக்டுங்களா? நம்மளுக்குன்னா ஆல்மோஸ்ட் இல்லை, நம்ம பப்ளிக்ஸ்க்கோ அது நம்மளுடைய தேவைப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகுதுன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 1000 மெம்பர்ஸாவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு இப்போ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 to 1000 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. ஓகேங்களா? ஆ ஹெல்ப்பர் லெவல்ல இருந்து ஒரு எந்த கேட்டகரியா இருந்தாலும் எடுத்தாலும் ஒரு 1000 மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 மெம்பர்ஸ்க்கு வேலை கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? 1000 மெம்பர்ஸ்க்கு வேலை கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? இப்போ 1000 மெம்பர்ஸ் வேலை கிடைக்கும்போது அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். மேனேஜர் கேட்டகரிஸ், சிஇஓ கேட்டகரிஸ், ஓகேங்களா? ஆ ஹெல்ப்பர் கேட்டகரிஸ், இது மாதிரி எல்லா வகையானும். அப்புறமா ஹவுஸ் கீப்பிங்ஸ், மெயின்டெனன்ஸுக்கு, ஓகேங்களா? சொல்லிட்டு அப்புறமா பவர், ஓகே, அப்போ பவர்ஸ், ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இப்போ நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து நார்மலா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே கூட அடிச்சுக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாடா ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, நான் எங்க கம்பெனி வந்து பண்ண போறேன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நான் சார் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், உங்களுக்கு டாக்ஸ்ல வந்து உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், ப்ளஸ் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கரண்ட் கொடுக்குறேன்லாம் சொல்லுவாங்க. பட் அதே வேற ஸ்டேட்காரர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வாங்க சார் அவங்க கொடுக்குறத நான் உங்களுக்கு ஹையஸ்டா கொடுக்குறேன், ஓகேங்களா, எங்க எங்க ஸ்டேட்ல வந்து நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள நம்ம என்ன ஃபைட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் கண்ட்ரிக்குள்ளேயும் ஃபைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரிக்குள்ள ஏன்னா, இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனிஸ் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனி இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணி பிசினஸ் பண்றாங்கன்னா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அரௌண்ட் த வேர்ல்டு போகும். அந்த அரௌண்ட் த வேர்ல்டு போச்சுன்னா அதோட பிசினஸோட ரெவன்யூ எல்லாம் எங்க வரும்னா, நம்மளுடைய நாட்டுக்காக தான் வரும். ஓகேங்களா? நம்ம நாட்டுக்கு வரும்போது அது நம்மளுக்கு தான் பெனிஃபிட். நம்மளோட நாட்டோட பொருள் வந்து தரம் உயரும். அப்போ நம்மளோட இப்போ நம்ம எப்படி எக்ஸாம்பிள் இப்போ யுஎஸ்ஏ ப்ராடக்ட்னு எப்படி வாங்குறோம்? ஓ, யுஎஸ்ல ப்ராடக்ட், ஜெர்மன் ப்ராடக்ட் அப்படின்னா, ஓ, இது ஜெர்மன் மேட்பா, நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய நாடு முன்னுக்கு வரணும்னா இந்த மாதிரி கம்பெனிஸுங்கெல்லாம் புது புது கம்பெனிஸ் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐபோன் இருக்கு. ஐபோன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுடைய இந்தியாவோட வர இமேஜ் வந்து க்ரோத் ஆகும். இந்த மாதிரி இப்போ நான் இப்போ ஃபியூச்சராக ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோஸ் ஒரு நியூஸ் இருந்து பார்த்துங்க. இவங்க யார், எலக்ட்ரிக் கார் பண்ணுறதுக்காக டெல்சா கார் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா சொன்னாங்க. அது டாட்டாவோட டேப் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும்போது பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இது
ஒரு வகையான இருந்தாலும் ஓகேங்களா, இதுதான் மெயின் ரீசனுக்காக தான் வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரன் பண்றது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் இருக்காது. ஏன்னா ஃபண்டுனா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணணும்னா மெயின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பேங்க் போனாலே லோன் கொடுக்க முடியும். கொடுக்க முடிந்தாலும் கூட ஆனா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அவங்களால அதனால பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த பிசினஸ் எடுத்த உடனே பிசினஸ் வந்து கிளிக் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கரெக்ட்டுங்களா? அதனால தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டிலே ஆகுன்றதுக்காக தான் ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. இது எடுத்துட்டு வரும்போது என்ன பண்றாங்கன்னா இப்போ பிளஸ் நாம ஒரு விஷயம்னாக்கா நம்ம ஒரு அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணோம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் எடுத்திருக்கோம். அந்த இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே இப்போ கூகுளில் போயிட்டு நம்ம இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து எடுத்திருக்கோம். ஓகே இன்ஃபோசிஸ் சொல்லிட்டு இன்ஃபோசிஸ்ன்றது உங்களுக்கு என்ன பண்ணாக்கா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் யுவர் நெக்ஸ்ட் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட வந்து டெக்னாலஜிஸ் தான் அண்ட் என்ன சொல்றதுன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனி தான் எங்களுது. ஓகே எங்களுது ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஓகே ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கும். ஓகே இந்த கம்பெனி வந்து ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா 7th July 1881 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா என் நாராயணமூர்த்தி சார் தான், அவர் தான் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து இன்ஃபோசிஸ்ல இன்ஃபோசிஸ் ஐடியா வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஐபிஓ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்ததுன்னா ₹95 per shares இருந்திருக்கு. எப்பங்களா? 99ல இருந்தது. ஓகேங்களா? 99ல அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 1999ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அப்போடைய ஷேர் அதோட ஐபிஓ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹95. ஓகே ₹95 அப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1510 இருக்கு. கரெக்ட்டுங்களா? ₹1510 இருக்கு. ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இது ஒரு மாதிரி ஒரு பெனிஃபிட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஐபிஓ வந்து 1993ல ஓபன் பண்ணிருக்காங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஒரு விஷயம் என்னக்கா இன்ஃபோசிஸ்ல வந்து அப்போ வந்து ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ₹10,000 ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அப்போ ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு வேல்யூ அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தா ₹4 crore இருக்கு. எவ்வளவு? ₹4 கோடி இருக்கு. எப்போ எவ்வளவு வருஷத்துல? 93 2003 10 இயர்ஸ். ஓகே ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ்ல ₹10,000 அமௌண்ட் உங்களால ₹4 கோடி நான் 4 crores ஆயிருக்கு. ஓகே இது எப்படி ஆயிருக்கும்? என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்? ஓகே இது எப்படி ஆச்சு? யாரால சம்பாதிக்க முடியுமா? ₹10,000 கொடுத்துட்டு 4 கோடி கொடுப்பாங்க. யாரா கொடுப்பாங்க 20 வருஷத்துல? எந்த மாதிரி நீங்க இதுல போயிருந்தீங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இது இவங்க கொடுத்துருக்காங்கன்னா பட் என்னன்னாக்கா இதுல ஒரு எப்படின்னாக்கா இவங்களோட நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனியோட growth இருக்கணுமே. நம்ம கம்பெனி இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த கம்பெனி எப்படி போகுது என்ன பண்றது தான் growthable இருக்கணும். ஓகேங்களா? இதுன்னு சொல்லிட்டு இப்போ ₹90 ₹93 இருந்துச்சு. ஆனா இப்போ ஸ்டாக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1,500. அப்பனா எவ்வளவு ஆச்சு? 14% ஜாஸ்தி ஆச்சு. அப்படின்னா 93 வந்து ₹100 வச்சுக்கோங்க. அப்பனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ₹100 எவ்வளவு ஷேர்ஸ் வந்திருக்கும்? 100 ஷேர்ஸ் வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ அன்னைக்கு எவ்வளவு வாங்கியிருப்பார்? 100 ஷேர்ஸ் வாங்கியிருப்பார். ₹10,000 100 ஷேர்ஸ் வாங்கிக்குவார். ஓகேங்களா? இப்போ அதே 100 ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 1.5 lakhs தான். கரெக்ட்டுங்களா? இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 lakhs தான். ஆனா அது எப்படி சார் 4 crores எப்படி சார் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம சொல்றது டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதான் சொன்னேன் இல்லைங்களா? என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்றது அதனோட டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி ஆச்சுனாக்கா 4 crores எப்படி ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வருஷத்துக்கு ₹15 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் 2021ல மேல இப்போதான் மேல வந்து ₹15 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்ன வந்து ₹12 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா 2020ல வந்து 2 டைம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ₹12 ஒன்று ₹9.5 ஒன்று 950 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ₹21.50 கொடுத்துருக்காங்க 2020ல. 2009ல பார்த்தீங்கன்னா ₹8 கொடுத்துருக்காங்க. 2019ல பார்த்தீங்கன்னா ₹10.50 கொடுத்துருக்காங்க. இந்த ₹10.50 எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஷேர்ஸ் விற்கவோ எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட அக்கௌண்ட்ல அது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அதோட அமௌண்ட் வந்து வந்துடும். இப்போ நீங்க உங்ககிட்ட வந்து 100 ஷேர்ஸ் இருக்குனாக்கா ₹1,050 உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா 2008ல இருந்துச்சுனாக்கா அது இப்போ 2021ல இருக்கும்போது ₹15 அப்படின்னா ₹1,500 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இது ஒரு வகையான பெனிஃபிட். ஆனா
இந்த 4 crores எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டிவிடெண்ட்ஸ் ஆனோட நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சொல்லியிருந்தேன் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வரும்னு சொல்லிட்டு அது போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த போனஸ்ல பார்த்தீங்கன்னா 2018ல வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:1 ஓகேங்களா இந்த மாதிரி ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண எக்ஸாம்பிள் நம்ம 2004ல இருந்து ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இல்ல பட் 2004ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஜூலைல கொடுத்துருக்காங்க 2004ல கொடுத்துருக்காங்க அப்போ 3:1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஷேர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் உங்ககிட்ட வந்து இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஷேர்ஸ் இப்போ 3 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயா தருவாங்க அப்படின்னு அப்படின்னா 3 ஷர்ட் வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி 3 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒன்று வந்து 100 ஷேர்ஸ் இருக்கு 100 ஷேர்ஸ்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க 10க்கு 3 ஷேர்ஸ்னாக்கா 3 + 3னாக்கா 10 3 30 31 32 ஷேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு 2004க்கு அப்புறமா உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இருந்து எவ்வளோச்சு 131 ஷேர்ஸ் ஆச்சு கரெக்டுங்களா அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க 2004க்கு அப்புறம் 2006 திருப்பி பார்த்தீங்கன்னா 1:1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:1ன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஷேர்ஸ் இருந்தால் ஒரு ஷேர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னா ஒரு பேண்ட் வாங்கினாக்கா ஒரு பேண்ட் ஃப்ரீன்ற மாதிரி அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி இந்த 100 ஷேர்ஸ் பிளஸ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இதுல கொடுத்தது அது ஒரு 32 ஷேர்ஸ் அப்போ நம்மகிட்ட வந்து 132 ஷேர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்னா பிளஸ் அவங்க 132 ஷேர்ஸ் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆச்சுனாக்கா 264 ஷேர்ஸ் நம்மளுக்கு ஆச்சு கரெக்டுங்களா 264 ஷேர்ஸ் ஆச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 2014ல கொடுத்துருக்காங்க இது வந்து 2 இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் அப் இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஒரு 4 + 8 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க என்ன போனஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி எங்க 1:1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மகிட்ட அங்கே எவ்வளோ இருந்தது 264 ஷேர்ஸ் இருந்து பிளஸ் இவங்க 264 ஷேர்ஸ் கொடுத்தாங்க அப்போ நம்மளோட எவ்வளோ ஆச்சு 500 பிளஸ் இது ஒரு 14 528 ஷேர்ஸ் நம்மகிட்ட ஆச்சு கரெக்டுங்களா பிளஸ் பாருங்க நெக்ஸ்ட் இயரே கொடுத்துருக்காங்க 2015லையும் கொடுத்துருக்காங்க 1 இயர் கேப்ல கொடுத்துருக்காங்க 1:1 அப்பனா நம்மளுக்கு 515 பிளஸ் 515 எவ்வளோ ஆச்சு 1030 ஷேர்ஸ் ஆச்சு ஓகேங்களா 1030 ஷேர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018ல கொடுத்துருக்காங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா 1:1 கொடுத்துருக்காங்க அப்போ 1018 பிளஸ் 1018 எவ்வளோ ஆச்சு 2036 ஆச்சு 2036 ஷேர்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஓகேங்களா இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இவ்வளோ இது டேட்டாக்கே வச்சு நம்மளுக்கு வந்து 236 ஷேர்ஸ் இருக்கு இப்போ நீங்க 236 இன்டு எக்ஸாம்பிள் பண்ணா 2036 பிளஸ் வந்து இன்னைக்கு கூட வேல்யூ போடுங்க 1500 rupees நீங்க போட்டீங்கன்னா கூட 2036 இன்டு 1500 ஓகேங்களா இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 30 லட்சம் இருக்கு ஓகேங்களா 30 lakhs இருக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது இருக்கு பிளஸ் இதுல இப்போ இது வேல்யூ மட்டுமே இது இருக்கு பிளஸ் இதுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம ஆல்ரெடி டிவிடெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுங்களா ஃபர்ஸ்ட் நம்ம 100 ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் டிவிடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்துட்டு ஆனா அப்படி கிடையாது 100 ஷேர்ஸ்க்கு மட்டும் டிவிடெண்ட்ஸ் கிடையாது ஓகேங்களா இதுல என்னன்னா இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து 2018ல வந்து டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2020ல வந்து டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 15 rupees கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு 2036 ஷேர்ஸ் இருக்கு அப்பனா 2036 இன்டு 15 rupees போட்டீங்கன்னா 30,945 rupees வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகேங்களா இது வந்து இயர்லி மினிமம் ஆகுது இவங்க கொடுக்கக்கூடிய இன்கம் இந்த மாதிரி எவ்வளவு வருஷம் வரும் இப்போ நீங்க அதே அமௌண்ட் இப்போ 30,000 rupees நீங்க 31,000 rupees நீங்க வரும்போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனி நம்மளுக்கு க்ரோத் ஆகும் நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் இதே கம்பெனி இன்னும் மல்டிபிகேஷன் ஷேர்ஸ் வாங்கிட்டே இருப்போம் ஓகேங்களா இப்படி வாங்க தான் அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரு விற்காம வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 crores ஆயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து நிறைய நடக்கும் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுன்றது நம்மளுடைய மெயின் வந்து எல்லாருடைய இதுவுமே அவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னா எதுக்காக போறோம்னா ஒரு பிசினஸ் பண்றோம்னா பணம் சம்பாதிக்கிறது தான் பட் பணம் சம்பாதிக்கின்றதை விட அதோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அது வந்து ஒரு சர்வீஸ் நம்ம வேலை செய்யறதுன்றது என்னன்னா ஒருத்தருக்கு சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த சர்வீஸ்க்கு தான் அவங்க பேமெண்ட் தராங்க பட் ஆனால் அந்த சர்வீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும் அதுதான் முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் வந்து எதுக்காக இப்போ காசு இருக்கு நம்ம கிட்ட எதுக்காக நம்ம வந்து இந்த வேலை செய்யணும் இதை பண்ணணும் வெளிநாட்டுல இருந்து கூட வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே அப்படின்ட்டு இல்லை நம்மளுக்கு நாளைக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல வந்து நம்ம தான் கிங்கா இருக்கும் இன்னைக்கு ஓகேங்களா பட் ஆனா இருந்தாலும் கூட நம்ம இன்ன வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சொந்தமா வந்து ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ன்றது இன்னும் வரைக்கும் இல்லை அவ்வளவா அந்த அளவுக்கு டெவலப் ஆகல அதே பாத்தீங்கன்னா ஜெர்மன் எடுத்துக்கோங்க இட்டாலி எடுத்துக்கோங்க ஜப்பான் எடுத்துக்கோங்க சவுத் கொரியா எடுத்துக்கோங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல இருக்காங்க ஓகேங்களா
ஓகே, இந்த அளவுக்கு இவங்களாம் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்காங்க. பட் இன்னைக்கு ஓகேங்களா, சைனா எடுத்து இவங்களாம் இருக்காங்க. பட் ஆனா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கிட்ட அட்லீஸ்ட் அது இல்லைன்னா கூட நம்ம ஒரு கண்ட்ரில வந்து அட்லீஸ்ட் மேனுஃபேக்சர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு வகையான அதை சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வகையான டாக்ஸ் பிளஸ் எம்ப்ளாயிஸ்க்கு வேலை கிடைக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னக்கா, அவரோட டெக்னாலஜி எடுத்துன்னு வரும்போது இங்கே வேலை செய்யும்போது நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு தேவைப்படுற பொருளுங்க என்ன இருக்குது, மெட்டல் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், ஆயில் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதனால வந்து அவ்வளோ பேருக்குமே வேலை கிடைக்கும். இப்போ அங்கே எம்ப்ளாயிஸ் 1000 மெம்பர்ஸ் இருந்தாலும் பார்த்து கூட, ஆனால் அந்த ஒரு கம்பெனியால் ஒரு நம்ம இந்தியாவில் வாழ்றதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் இருந்தாலும் 1 lakh மெம்பர்ஸ் ஆகுது வந்து மினிமம் ஆகுது அந்த கம்பெனியோட டிபெண்ட் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி நிறைய கேட்டகரிஸ் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, இவ்வளோ கேட்டகரிஸும் பெனிஃபிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமொபைல்ஸ் ஃபீல்டுங்கும் போது வரும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஐடியாவுமே கிடையாது. அப்போ அந்த ஐடியா இல்லாத போது என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம வந்து அங்கேருந்து வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்க போறாங்க. வேலை கொடுக்கும்போது மட்டும் அவங்க சும்மா எடுத்து போனோன்னு வேலை கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா, ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல நம்ம என்ன பண்றாங்க, ஓகே நம்ம ட்ரைனிங் வந்து நம்ம அவங்க கத்துக்கிறோம், வேலை கத்துக்கும் போது நம்ம அங்கே வேலை செய்யறோம். அப்போ நம்மளுக்கு எந்த ஃபீல்டை பத்தி தெரியலையோ அவங்க அட்லீஸ்ட் அவங்க கத்து தராங்க, கரெக்ட் இல்லைங்களா. அந்த கத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை, இன்னைக்கு இல்லைனாக்கா நாளைக்காவது நம்மளுக்கோ இல்லை நம்ம பசங்களுக்காவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, அப்போ அதுதான் வந்துச்சு. ஆனா நான் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல கம்பெனில வேலை செய்றீங்கன்னா அந்த கம்பெனில உங்களோட ரோல் பிளே ஒன்று இருந்தாலும் கூட அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் தயவு செஞ்சு செய்யுங்க. அப்படின்னா அது ஏன் செய்யறான், எப்படி செய்யறான், அதோட நுணுக்கங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். இதுக்குள்ள இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். அந்த சின்ன விஷயத்தை நீங்களும் கண்டுபிடிச்சு நீங்களும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் லாஸ் ஆகுது கெயின் ஆகுறது செகண்டரியான மேட்ரு. பட் ட்ரை பண்றது உங்களோட வேலை. அதை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம நாடும் முன்னாரும், நீங்களும் முன்னேறுவீங்க. ஓகேங்களா, நாளைக்கு உங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் பாருங்க, நம்ம சுந்தர் பிச்சை சார்னு சொல்லிட்டு. இப்போ சுந்தர் பிச்சை சார் ஆல்ரெடி எங்கே படிச்சாரு, எப்படி படிச்சாரு, ஓகேங்களா, அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை சார் ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்நாடு தான் படிச்சாரு, தமிழ்நாடு தான் இருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு யுஎஸ்ஏல வந்து ஒரு கூகுளுக்கு சிஓவா இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. ஆமாம், அவரு அவ்வளோ ஈஸியாக போய் அந்த போஸ்ட்டுக்கு உட்காரல. பட் அவருடைய கஷ்டத்தை பட்டு தான் அவர் வந்து அந்த இடத்துல போனார். ஏன்னா அன்னைக்கு இப்போ அவர் குரோம் ஒன்று கண்டுபிடிக்கும் போது அவருக்கு எவ்வளோ காம்படிட்டிவ் இருந்தாங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஓகே, எவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய இருந்து போகிறது கூட அவர் வந்து பண்ணார். அதுதான் வந்து மெயின். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு முன்னுக்கு வரும். இது ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இது அதுக்கு தாண்டி என்னன்னாக்கா, ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு நம்மளுக்கு விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த விஷயம் எல்லாருக்கும் ஷேர் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்ஸ்.